அனைவருக்கும் வணக்கம். இப்போது இந்த புடவைக்கு ஒரு கிராஸ் கட்டிங் ப்ளவுஸு எப்படி வெட்டுறதுன்னு பார்க்கலாங்க. இப்போ லைனிங் ஃபஸ்ட்டு எடுத்துக்கலாம். லைனிங்கில் எப்போவுமே ஃபோல்டு சைடு நம்ம சைடு இருக்கணும், ஓப்பன் சைடு எதுக்க வச்சுக்கணும். எல்லாம் நெய் விட்டு நீட்டாக வச்சுக்கலாம். இப்போது கீழே லைனிங் ப்ளவுஸுங்கிறதுனால 1/2 இன்ச்சு மடிக்கிற குட்டா போதும். கொஞ்சம் எச்சு கம்மியாக இருக்கிறதுக்கு இப்படி கோடு போட்டுக்கலாம். அடித்து திருப்புறது அப்படிங்கிறதுனால இப்படி இந்தளவு விட்டால் போதும் கீழே அடிக்கிறதுக்கு. அதுக்கு மேலே ப்ளவுஸில் அளவு எடுத்துக்கலாம். ப்ளவுஸில் இந்த ஆம்கோல்லேருந்து இந்த ஆம்கோல் வரைக்கும் கரெக்டாக ப்ளவுஸ் நல்லா கரெக்டாக போட்டுட்டு இப்போது இந்த ஆம்கோல்லேருந்து இந்த ஆம்கோல் வரைக்கும் ஃபஸ்ட்டு அளவு எடுக்கிறோம். இப்படி கீழே இப்படி டைட் பண்ணி இப்படி இழுத்த வச்ச மாதிரி வச்சோம்னா ஆம்கோல் 2 பக்கம் தையல் கரெக்டாக தெரியும். இப்போது இப்படி வச்சுக்கிறோம். 19 இன்ச்சு வருது கரெக்டாக. இப்போது பின்பக்கம் செஸ்ட் அளவு 19. 19ல் பாதி 9.5 வருது. 9.5 பின்பக்கத்துக்கு இது 19 இங்கே எழுதிக்கலாம். இனி முன்பக்கம் கொக்கி பீஸில் அளவு எடுத்துக்கலாம். இங்கே வந்து மடித்து அடிக்கிறதுக்கு ஒரு 1/2 இன்ச்சு இப்படி விட்டுக்கிறோம். விட்டுட்டு அளவு எடுத்துக்கலாம். 8.75 வருது. இங்கே 19 கூட 8.75 போட்டுக்கலாம். இனி ஐப்பட்டி இது எடுத்துக்கலாம். இங்கே வந்து எப்போவுமே இது வந்து துணி எக்ஸ்ட்ரா நம்ம கொடுத்து அடிக்கிறதுனால நாம் இந்த எண்டு வரைக்கும் தான் எடுக்கணும். கொக்கி போடுற பகுதிக்கு மட்டும்தான் எடுக்கணும். இங்கே 1/4 இன்ச்சு 1/2 இன்ச்சு விட வேண்டிய கணக்குக்கு இந்த பகுதியிலிருந்து இப்படி விடுறேன். 1/2 இன்ச்சு விட்டு கரெக்டாக கொக்கி பீஸ் வரைக்கும் ஐ பீஸு கரெக்டாக கொக்கி மாட்டுற இடத்துக்கு 8.75. இங்கேயும் 8.75 வருது. இப்போது இந்த 3 அளவையும் கூட்டிக்கலாம். இந்த 3 அளவையும் கூட்டினோம்னா தான் நம்மளுக்கு செஸ்ட் ரவுண்டு கரெக்டாக வரும். நம்ம பின்பக்கம் எடுத்தது வந்து செஸ்ட் ரவுண்டு 9.5 வருது பாதி அளவுக்கு. இப்போ இதையும் கூட்டி எவ்வளோ வருதுன்னு பார்த்துக்கலாம். இப்போது அந்த 19 8.75 + 8.75 3 அளவையும் கூட்டினோம்னா 36 வருது. 36 4ஆக டிவைட் பண்ணிக்கலாம். 4ஆக டிவைட் பண்ணோம்னா 9.25 வருது. இந்த 9.25 தான் நம்மளுக்கு கரெக்டான செஸ்ட் அளவு. 9.25 தான் கரெக்டான செஸ்ட் ரவுண்டு. இப்போது நம்ம ப்ளவுஸோட உயரம் குறிச்சிக்கலாம். இப்போ கீழே இங்கே மடிச்சடிக்கிறதுக்கு வச்சதுலேருந்து கரெக்டாக இந்த டாட் பாயிண்ட்லேருந்து இப்படியே எடுக்கிறோம். இப்படியே எடுத்து இங்கே இது ரெடி அளவு. இது நாம் இது வெட்டுறதுக்கு, இது தைக்கிறதுக்கு, இது வெட்டுறதுக்கு இதே மாதிரி குறித்து ஒரு மார்க் பண்ணிக்கலாம். ரெடி அளவு வெட்டுறதுக்கு. இப்போது இதையே இப்படி மார்க் பண்ணிக்கலாம். கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது, வெட்டுறது கொஞ்சம் கம்மியாக வெட்டிக்கலாம். இனி வந்து வேஸ்ட் ரவுண்டு எவ்வளோ வருதுன்னு பார்த்துக்கலாம். இந்த கீழே இருக்கிறது தான் இதுக்கு பேர் வேஸ்ட் ரவுண்டு. வேஸ்ட் ரவுண்டு வந்து கரெக்டாக இங்கே கொக்கி பீஸ் இருந்து இப்படி வைக்கிறோம்.
இப்படியே லைனாக ஏக வச்சுட்டு வரோம். இங்கே கரெக்டாக கொக்கி போடுற வரைக்கும் எடுத்தோம்னா 29.25 வருது. நாம் 30ன்னே வச்சாலுமே 30 வருது வேஸ்ட் ரவுண்டு. இதையும் 4 டிவைட் பண்ணோம்னா 7.5. கீழே வந்து இடுப்பு சுற்றளவு வேஸ்ட் ரவுண்டு வந்து 7.5க்கு மார்க் பண்ணிக்கிறோம். அது கூட டாட் பிடிக்கிறதுக்கு சென்டரில் டாட் பிடிக்கிறதுக்கு 1 இன்ச்சு, தையலுக்கு 1.5 இன்ச்சு. இப்போ கீழே இந்த அளவு விட்டாச்சு. இனி வந்து நாம் இங்கிருந்து இந்த ஆம்கோல் வரைக்கும் எவ்வளோ அளவு வருதுன்னு அதை பார்த்து இப்படி வைக்கிறோம். இங்கிருந்து இங்கே ஆம்கோல் வரைக்கும் இது ரெடி அளவு, இது தையலுக்கு. இப்போ இப்படி இதுக்கு மார்க் பண்ணிக்கிறோம். இது ரெடி அளவு, இது தைக்கிறதுக்கு. இப்போ இப்படி மார்க் பண்ணிக்கிறோம். இப்போ பின்பக்கம் முதுகு பின்கழுத்து இறக்கம் எவ்வளோன்னு பார்த்துக்கலாம். அது வந்து இப்படி 2 துணி ஒன்றா வச்சு கரெக்டாக இப்படி வச்சோம்னா இங்கே வச்சு இது ரெடி அளவு, இது தையலுக்கு. கழுத்து இவங்க ரொம்ப லோவாக போட்டிருக்குறாங்க, நாம் ஒரு 1/2 இன்ச்சு சேர்த்து இது பண்ணிக்கலாம். இது ரெடி அளவு, இது தையலுக்குன்னு வச்சுக்கலாம். கொஞ்சம் கழுத்து உயரம் குறைக்க சொல்லியிருந்தாங்க. இப்போ வந்து நாம் உள்கழுத்து ஷோல்ட்ரு எவ்வளோன்னு பார்க்கணும். இப்போ அதுக்கு வந்து என்ன பண்ணலாம், ஆம்கோல் அளவு எவ்வளோ வருதுன்னு பார்க்குறோம். 6 வருது ஆம்கோல் அளவு. இப்போ வந்து நம்ம இந்த இடத்துல வந்து நம்மளுக்கு செஸ்ட் அளவு எவ்வளோ வந்திருக்குது, 9.25 வந்திருக்குது. அப்போ 9.25 வந்து இங்கே நாம் மார்க் பண்ணிக்கிறோம். இது 9.25க்கு, அதுபோக தையலுக்கு 1.5 இன்ச்சு இங்கே மார்க் பண்ணிக்கிறோம். இது வந்து நம்ம செஸ்ட் ரவுண்டு இது கரெக்டாக 9.25. இப்போ வந்து ஆம்கோல் வந்து எவ்வளோன்னு பார்த்தோம்னா நம்மளுக்கு 6 வருது. ஆம்கோல் அளவுலேருந்து கரெக்டாக 6 இன்ச்சு வருதுன்னா நம்ம 5.5 எடுத்தோம்னா நம்மளுக்கு ஷோல்டர் அளவு உள்கழுத்து எல்லாம் இதில் அடங்கிடுச்சு. இது வந்து 5.5 இன்ச்சு இது எடுத்துக்கிறோம். இப்போ இதுக்கு ஒரு கோடு போட்டுக்கலாம். எப்போவுமே 9.25லேருந்து 8லேருந்து 10க்குள்ளே செஸ்ட் ரவுண்டு வந்ததுன்னா நம்மளுக்கு 5.5 தான் வரும். 10க்கு மேலே வந்தால் மட்டும்தான் நம்மளுக்கு 6 வைக்கணும் செஸ்ட் ரவுண்டு. அதே 8க்கு கீழே இருந்தது அப்படின்னா நாம் 5 வச்சுக்கலாம். இந்த ஷோல்டர் அளவு நாம் 5 வச்சுக்கலாம். இது வந்து 9.25ங்கிறதுனால நம்ம இங்கே 5.5க்கு வச்சுருக்குறோம். இனி வந்து நாம் இது வந்து ரெடி அளவு, இது தையலுக்கு இப்படி தைக்கிறதுக்கு, இது தையலுக்கு விட்டது. இனி வந்து ஆம்கோல் ரவுண்டு மார்க் பண்ணுறது அப்படின்னா இப்போ இங்கிருந்து 6ல் பாதி 3க்கு இப்படி ஒரு கோடு போட்டுக்கிறோம். இங்கே செஸ்ட் அளவுலேருந்து இங்கே இது வரைக்கும் எடுத்தோம்னா 1.25 வருது. இங்கே ஒரு ரவுண்டு பண்ணிக்கலாம். இப்போது நாம் இதிலிருந்து வளைவு போடணும். இப்போ நாம் ஆம்கோல் ரவுண்டு பார்த்துக்கலாம். கரெக்டாக இந்த ஷோல்டர்லேருந்து வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக வச்சு .8 வருது. இப்போ நாம் வந்து ஆம்கோல் ரவுண்டுக்கு நாம் இங்கிருந்து சரிபாதி எடுத்துக்கிறோம். சரிபாதி எடுத்து இங்கே இப்படி குறிச்சுக்கிறோம். இனி இங்கிருந்து செஸ்ட் ரவுண்ட்லேருந்து ஆம்கோல் அளவு வரைக்கும் இங்கே கரெக்டாக இங்கே சரிபாதி இங்கே குறிச்சுக்கிறோம். 1.25 இன்ச்சு மார்க் பண்ணிக்கிறோம். 1.25 இன்ச்சு மார்க் பண்ணி இதையே இப்படியே கொண்டு வந்துடுறோம். இனி வந்து நம்மளுக்கு 8.1 வந்தது. அளவு கரெக்டானு பார்த்துக்கலாம். தையலுக்கு இது வந்து நம்ம வெட்டுறதுக்கு தையலுக்கு நம்ம தள்ளித்தான் இது பண்ணுவோம். ஷோல்டருக்கு வெட்டுறதுலேருந்து இப்படியே வச்சு இப்படியே கொண்டு போய்
கீழே கொண்டு வந்தோம்னா கரெக்டாக இருக்குது. ஆம்கோல் ரவுண்டு 8.1 பாயிண்ட் கரெக்டாக வருது. இப்போ நான் போட்ட அளவு இது கரெக்டு. இனி வந்து ஷோல்டர் மார்க் பண்ணிக்கலாம். ஷோல்டர் அளவு வந்து 2.25 வருது. இந்தல்ல 1/2 இன்ச்சு, இந்தல்ல 1/4 இன்ச்சு, 3/4 இன்ச்சு தையல் கூடணும். அப்போ 2.25 கூட ஒரு 3/4 இன்ச்சு கூட்டினோம்னா 3 இன்ச்சு வருது. 3 இன்ச்சுக்கு இப்படி மார்க் பண்ணிக்கிறோம். இப்போ நம்மளுக்கு உள்கழுத்து வந்து 2.25 வருது. இப்போது 3 இன்ச்சுக்கு ஷோல்டர் அளவு மார்க் பண்ணியாச்சு. அஞ்சரையில் 3 போச்சுன்னா உள்கழுத்து நம்மளுக்கு மிச்சம் 2.5 வருது. அதே 2.5 வந்து இங்கே குறிச்சிக்கலாம். கழுத்து கொஞ்சம் கீழே ரவுண்டு அகலமாக வேணும் அப்படின்னா ஒரு 1/4 இன்ச்சு சேர்த்து இப்படி குறிக்கிறோம். இப்படி குறித்தோம்னா கழுத்து வந்து கீழே கொஞ்சம் நல்லா அகலமாக வரும். இங்கே மேலே வந்து எப்பவும் போல் அதே 2.5 தான் இருக்கணும். இப்படி கிராஸ் பண்ணி இப்படி ஒரு கோடு போட்டுக்கிறோம். இனி இதுக்கு வந்து ரவுண்ட் எடுத்துக்கலாம். இப்போ வந்து இது பின்பக்க துணி இதுதாங்க. இது வந்து நீ சென்டர் பாயிண்ட் குறிக்கிறது அப்படின்னா எப்போவுமே முன்பக்கம் டாட் பாயிண்ட்டு எவ்வளோ வருதோ, இப்போ ஷோல்ட்ரு இங்கே தையலுக்கு தைச்சதுலேருந்து இங்கே இந்த டாட் பாயிண்ட் எவ்வளோ வருதோ இதுதான் நம்மளுக்கு பின்பக்க டாட்டோட அளவு. அப்போ தான் வந்து நம்மளுக்கு முன்னாடி பின்னாடி அந்த சென்டர் டாட்டு கரெக்டாக அந்த டாட் பாயிண்ட் வந்தால் மட்டும்தான் ஷோல்டர் இறங்கி வராது. துணியும் நீட்டாக நல்லா பார்க்குறக்கு ஒரே மாதிரி இருக்குது. நம்மளுக்கு முன்னாடி வந்து இழுத்துட்டு வராது. அதுக்கோசரம் தான் இப்படி இது பண்ணுறது. சென்டர் டாட்டு இப்போ இதிலிருந்து நாம் எவ்வளோன்னு பார்த்து அதே மாதிரி அந்த பக்கமும் மார்க் பண்ணிக்கணும். இப்போ நம்மளுக்கு 3.25 வருது அப்படின்னா பின்னாடியும் அதே அளவுக்கு இங்கே சென்டர் பாயிண்ட்டுக்கு இப்படி இது பண்ணிக்கலாம். சென்டர் பாயிண்ட் வந்து எப்பவுமே ஷோல்டரோட சென்டரில் எடுக்காமல், இப்போ 3 இன்ச்சு வருதுன்னா நாம் வந்து சென்டர் எடுத்தோம்னா 1.5 வருது. நாம் வந்து அதை விட கொஞ்சம் தள்ளி ஷோல்டரோட 3/4 இதிலிருந்து தான் நாம் எடுக்கணும் எப்போவுமே. அப்போ தான் கரெக்டாக வரும். இப்போ நம்ம இங்கேருந்து இப்படி ஒரு கோடு போட்டோம்னா இதுதான் ஷோல்டரோட பாயிண்ட் அளவு கரெக்டாக இருக்குது. நாம் இங்கேருந்து இப்படியே டாட் பிடிச்சிக்கலாம். இந்தெல்லாம் ஒரு 1/2 இன்ச்சு, இந்தெல்லாம் ஒரு 1/2 இன்ச்சு விட்டு இது சென்டர் டாட்டு இப்படி பிடிச்சிக்கலாம் பின்பக்கம் முதுகுக்கு. இது வந்து பின்பக்கத்தோட கட்டிங் வீடியோ. நீ ஃப்ரண்ட் பார்ட்டோட வீடியோ வந்து நீ அடுத்த வீடியோவில் போடுறேன். எனக்கு இதுக்கே ரொம்ப நேரமாகுது சொல்கிறதுக்கு பேசுறதுக்கு. அதனால் அடுத்த வீடியோவில் அதை போட்டுக்கலாம். இனி இதையெல்லாம் அப்படியே வெட்டிக்கலாம். கழுத்து அகலமாக வரணுங்கிறதுக்காக இப்படி கொஞ்சம் அகலப்படுத்தி மேலே அப்படியே ஷோல்டர் அளவுக்கு கொண்டு போய்க்கிறோம். ஷோல்டரில் எக்ஸ்ட்ரா எடுத்துருக்கிறதுனால கொஞ்சம் விட்டு இப்படி வெட்டிக்கலாம். கீழே இது தைக்கிறதுக்கு இது தையலுக்கு எக்ஸ்ட்ரா விடுற துணி அதில் வெட்டிக்கிறோம். அவ்வளோதாங்க. இது பின்பக்கத்தோட துணி. இதை வந்து நாம் வந்து ப்ளவுஸோட சரி பாகமாக இப்படி வச்சுக்கலாம். இப்படி வச்சு நாம் இதையே கீழே அரைஞ்சி தான் மடித்து அடிக்கிறதுக்கு விட்ருக்குறோம். இதையே அந்த அரைஞ்சி அளவில் கீழே இப்படி அடித்து திருப்பி இதே மாதிரி இப்படியே மார்க் பண்ணி இப்படி வெட்டிக்கலாம். வெட்டிட்டோம்னா லைனிங் எவ்வளோதாங்க. இனி வந்து ஃப்ரண்ட் பார்ட்டு அடுத்த வீடியோவில் எப்படி வெட்டுறதுன்னு பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காத சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.